ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மேக்ஸ் கிராஃப்ட். இந்த சமயம் எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பை 3 பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 3 பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 3 பவர் மைனஸ் 2. நியூமரேட்டர்லேயும் 3 ஸ்கொயர் காமனாக இருக்குது, டினாமினேட்டரில் 3 பவர் மைனஸ் 2 காமனாக இருக்குது. இப்போ இதை காமனாக வெளியே எடுக்கலாமா? எடுத்தால் என்ன வரும்? 3 ஸ்கொயர். இங்கே 3 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா 1, திருப்பி 3 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அதே மாதிரி தான் கீழேயும் 3 பவர் மைனஸ் 2 வெளியே எடுக்கிறோம். இப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 3. அடுத்து 3 பவர் மைனஸ் 2. இதை எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 3. இப்போ இந்த 3 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடுமா? ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் பை 3 பவர் மைனஸ் 2 இதுதான் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பவர் ரூல் படி a பவர் m பை a பவர் n. இது எப்படி எழுதலாம்னா a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? எழுதலாமா? இப்போ mக்கு பதிலாக 2வும் nக்கு பதிலாக மைனஸ் 2வும் போட போகிறோம். போட்டோம்னா 3 பவர் 2 மைனஸ் மைனஸ் 2. ஓகேவா? மைனஸ் இன்டூ மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்னன்னா 3 பவர் 2 ப்ளஸ் 2. ஓகே, 3 பவர் 2 ப்ளஸ் 2 4. அவ்வளோதான். 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3. ஓகே, 3 இன்டூ 3 9, 9 இன்டூ 3 27, 27 இன்டூ 3 81.